Praise the Lord. Good morning. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவ மகிமை உங்களை காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, அருமை ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை என்பது ஏதோ 40 நாட்கள் மட்டும் நாம் தியானிக்கிற ஒரு காரியம் அல்ல. தூரத்தில் வைத்து அழகு பார்க்கிற காரியம் அல்ல. கழுத்தில் மாட்டி அழகு பார்க்கிற கருவி அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் சுமக்க வேண்டிய ஒரு கருவி. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமா? அந்த சிலுவை என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? முதலாவது, சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நிச்சயம் பாடுகள் இருக்கும் என்று இயேசுவே நமக்கு சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே பாடுகள் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. பாடுகளை கண்டு தேவ பிள்ளைகள் பயந்து போகக்கூடாது. பாடுகள் நடுவில் நம்மோடு கூட இயேசுவும் இருக்கிறார். நீ அக்னியை கடக்கும் போது உன்னோடு வருவேன், ஆறுகளை கடக்கும் போது நீ அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னார் அல்லவா? பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஆகவே சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளம். இரண்டாவது, சிலுவை என்பது தேவனுடைய சித்தத்திற்கு அடையாளம். தேவனுடைய சித்தத்தை செய்வதும் ஒரு கடினம் தான். நமக்கு பல விருப்பங்கள், பல ஆசைகள் உண்டு. அதுதான் நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் சில நேரத்தில் தேவன் அவருடைய விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கும் போது அது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். கஷ்டம்தான், கடினம்தான். ஆனால் வேறு வழி இல்லை. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவின் சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவன். பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய சித்தத்தை மட்டும்தான், அவருடைய விருப்பத்தை மட்டும்தான் நான் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது தேவ சித்தத்தை செய்வது. மூன்றாவது, சிலுவை என்பது ஆண்டவர் சொன்னார், உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், அதே போல உன்னை போல பிறனை நேசி. இதுதான் சிலுவை. இது ஒவ்வொரு நாளும் நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகள். இந்த மூன்று காரியத்தையும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே சுமப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய முடிவு பரலோக ராஜ்யமாய்த்தான் இருக்கும். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் இதையெல்லாம் சுமக்க நமக்கு பலன் தருவார், கிருபை தருவார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை தான் எல்லாவற்றையும் தாங்கி நம்மை நடத்துகிறது. தேவ பிள்ளைகளே, ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். சிலுவை சுமப்பது நமக்கு மகிழ்ச்சியாய் இருக்கட்டும். சிலுவை சுமப்பது நமக்கு சந்தோஷமான அனுபவமாய் இருக்கட்டும். இயேசு நமக்காக சுமந்தாரே, நாம் அவருக்காக சுமப்போம். சின்ன வாழ்க்கை, அதற்கு பிறகு முடிவு நித்திய ஜீவன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகவே பாடுகளை கண்டு பயப்படாதிருங்கள். தேவ சித்தத்தை செய்யுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுங்கள். மற்றவர்கள் மேலும் அன்பாயிருங்கள். தேவராஜ்யம் நிச்சயம் நமக்கு உண்டு. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த சிலுவை தியான நாட்களிலே
இன்றைக்கு இந்த சிலுவையை குறித்து எங்களோடு நீர் பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிலுவையை சுமக்காவிட்டால் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று சொன்னீரே. அனுதினமும் இந்த சிலுவையை நாங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனை பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக ஆண்டவரே நாங்களை தியாகமாய் எண்ணி அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். பாடுகளை கண்டு பயந்து ஓடுவதற்கு நாங்கள் கோழைகள் அல்ல. நீர் எப்படி சிங்கத்தை போல சிலுவையை நோக்கி தைரியமாய் நகர்ந்து சென்றீரோ, அதே போல நாங்களும் இந்த பூமியிலே பாடுகளை கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு சகித்து எங்கள் ஓட்டத்தை முடிக்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இடுக்கமான வாசலில் எங்களை அழைத்திருக்கிறேன், அது நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவ சித்தத்தை மட்டும் அறிந்து நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தை சரியாய் புரிந்து கொள்ள எங்கள் வேலை காரியம், தொழில் காரியம், குடும்பம், ஊழியம் எல்லாவற்றிலும் உங்களுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட எங்கள் வேண்டிய ஞானத்தையும் ஆலோசனைகளையும் தாரும் ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த பூமியில வாழும் பொழுது பிதாவாகி உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு நாங்கள் அன்பு கூர்ந்து வாழவும், அதே போல உன்னை போல பிறனை நேசி, இது ரெண்டும் பிரதான கற்பனை, ராஜரீக கற்பனை என்று சொன்னீரே. மற்றவர்களையும் நாங்கள் நேசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளையில் இதற்கு அர்ப்பணிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய அன்பின் கரம் கூட இருப்பதை பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய கண்ணீரை துடைத்து வேதனைகளை மாற்றி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் சுவாமி. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.